அடுத்ததா வந்து இவரை கூப்பிடுறது வந்து எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா, நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் வந்து ஒரு மெம்பர் இருந்து நம்மளோட நிறைய அந்த பயணங்களில் கூடவே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தராக வந்து ஏஜிஎஸ் ஃபேமிலிக்கு ஒரு இருந்திருக்காரு. தமிழ் சினிமாவின் தலை சிறந்த டைரக்டர் கண்டிப்பாக. அண்ட் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரீமேக் படங்களை ஒரிஜினல் படங்களை விட சிறப்பாக கொடுக்குற ஒருத்தர், தன்னுடைய ஒரிஜினல் படங்களால் மிக முக்கியமான டைரக்டராக மாறின ஒருத்தர்னே சொல்லலாம்க்கா சார். டெஃபினெட்லி. அண்ட் எவ்ரி ஒன்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்பா மாதிரியே மகனுக்கும் அந்த குணமும் அந்த அன்பான ஒரு குணம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் மோகன் ராஜா ஆன் ஸ்டேஜ் வித் a big round. Thank you so much for coming. அண்ட் மோகன் ராஜா சாருக்கு இவங்க கையால் அந்த பூங்கொத்தை கொடுத்தாதான் அது ஆப்டாக இருக்கும். ஏன்னா ஏஜிஎஸ்க்கு அவ்வளோ முக்கியமான ஒருத்தர் நீங்கள். எங்களோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி மேம் அவர்கள் பொக்கே கொடுத்து மரியாதை செலுத்துவார்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் we were so happy to have you on stage. And AGS ஓட உங்களோட பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மிக முக்கியமான பயணமும் கூட. ஸோ இந்த ஜேர்னி வித் AGS உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். 16 வருஷம் AGS உருவாகி ஒரு 17 வருஷம் இருக்கும். அதில் 16 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேங்கிறத விட வேறு சந்தோஷமான விஷயம் கிடையாது. ஃபேமிலி நீங்களே சொல்லிட்டீங்க. AGS இஸ் மை ஃபேமிலி, பார்ட் ஆஃப் ஃபேமிலி. எனக்கு டைரக்டராக சான்ஸ் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணவர் எங்கள் அப்பா. என்னை வச்சு தனி ஒருவன் ப்ரொடியூஸ் பண்ணவர் அகோரம் சார். இது ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். என்னை டைரக்டர் ஆக்கினதும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எங்கள் அப்பா என்ன ஆக்கினாரோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அகோரம் சாருக்கு. ஆல்வேஸ் எங்கள் அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் சார் மனசில். வேலாயுதம் படம் வேலாயுதம் முடிச்சு சக்ஸஸ் ஆகி வரும்போது உங்ககிட்ட வரும்போது நிறைய பேர் ரீமேக்ஸ் இருந்தால் பெட்டர்னு சொன்னாங்க. நான் தனி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரும்போது நீங்களும் அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாதுன்னு நான் வேண்டிகிட்டே வந்தேன். வாங்க ராஜான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, நீங்கள் சொன்ன வார்த்தை, ராஜா ஸ்ட்ரெயிட் ஃபிலிம் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. என் லைஃப்பை மாத்திர மொமெண்ட் அது. என்றைக்கும் நான் அதுக்கு நன்றி கடன் பட்டுப்பேன் சார். ஸ்கூலில் நிறைய தேங்க்ஸ் சார். நீங்கள் எனக்கு ஒரு ப்ரொடியூசராக எல்லாம் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் கூட பழகினதே ரொம்ப சந்தோஷம் சார். ஆல்வேஸ் உங்களை மாதிரி காமிக் சென்ஸும் யாருக்கு கிடையாது. உங்களை மாதிரி யதார்த்தமான மனுஷன் நான் பார்த்தது கிடையாது. இட்ஸ் ஸோ நைஸ் சார். அண்ட் உங்கள் அண்ணன் தம்பிகளை பார்க்கும்போது நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். நானும் ரவி ஒன்றும் இல்லைன்னு தோணும். ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் பிரதர்ஸ் AGS. சார் சொன்னார் ஸ்கூலில் என் பேரை கேலி பண்ணுவாங்க. அகோரம்ங்கிறது ஆக்சுவலாக அழகுன்னு அர்த்தம். ஆனால் யாருக்கும் இது என்ன என் பேர் அகோரம்னு கோரமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பேரை நான் வேற லெவலில் கொண்டு போய் காட்டுறேன்டான்னு சொன்னேன் அன்னைக்கு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் AGS சினிமாஸ் அகோரம் வழங்கும் அகோரம் தான் அது. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எத்தனையோ ஷேர் பண்ணிருக்கீங்க சார். எந்த ஒரு சின்ன ஒரு கேலியை கூட மரியாதை ஆக்கணும்னு கூட கற்றுட்டேன். நான் பேசிட்டே இருப்பேன் சார். சாரை பற்றினா நான் பேசிகிட்டே இருப்பேன். அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு குடும்பம். அப்பா நாங்கள் சந்தோஷ் சுப்ரமணியம் 2007 பேசிட்டு வெளியே காரில் வரும்போது ராஜா இந்த மாதிரி ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டுக்கு தேவை, இவங்க இருக்கணும், எப்போவுமே இருக்கணும் இவங்கன்னு என்கிட்ட சொன்னார். அப்பா நீங்கள் இப்படி சொன்னதே கிடையாதுப்பா, என்கிட்ட அந்த மாதிரி சொன்னதே இல்லையே, எதனால் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் நான். நிறைய 80% ஆஃப் ப்ரொடியூசர் என்றைக்குமே இண்டஸ்ட்ரியில் கடன் வாங்கி தான் வருவாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரியை சர்வை பண்ண வைக்க, அது வேறு விஷயம். ஆனால் சில பேராவது ஓன் மணியோட வந்தால் தான் இண்டஸ்ட்ரி என்றைக்குமே சர்வே ஆகும். அதில் முக்கியமான ஆள் அகோரம் சார்ன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. அன்றைக்கி அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியல. அவரோட சந்தோஷ பிரமணியம் பண்ணும்போதும் சரி, தனி ஒருவன் பண்ணும்போதும் சரி, ஐ ஃபெல்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் யூ ஆர் டு இண்டஸ்ட்ரி சார். அகோரம் சார் ஃபவுண்டேஷன், கணேஷ் சார், சுரேஷ் சார், நீலகண்டன் சார், ரங்கராஜன் சார், வெங்கட் சார், லோகநாதன், செந்தில், AGS மேனேஜர் செந்தில் சாரோடைய பர்சனல் அசிஸ்டன்ட் ஜெகன், எங்கள் மேனேஜர் ஜெகன், எல்லாம் இன்னும் சொல்லிட்டே போகலாம். என்னோடய பர்சனல் டிரைவர் சுப்பிரமணி, எல்லாருமே சொல்லிட்டே போவேன் நான். ஜாய்சன், அர்ச்சனா கல்பாத்தி, லாட்ஸாக சொல்கிறேன், ஐஸ்வர்யா கல்பாத்தி,
ராஜு, என்னுடைய பெட் ராஜு, இந்த மாதிரி இந்த ஹோல் ஃபேமிலி ஐ நோ பர்சனலி. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தே டிசர்வ் திஸ் விக்ட்ரி. தே டிசர்வ்ட் இட் அண்ட் தே டிசர்வ் மெனி மோர் விக்ட்ரிஸ். மை ஹார்ட்ஃபுல் விஷஸ் டு தேம். அதாவது நீங்கள் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர் சார். நீங்கள் டமால் ஒரு 6 அடிச்சிருவீங்க. அது வந்து எதிர்பார்க்காத ஒரு அடி அடிப்பீங்க. அது ஏன்னா அது வந்து உங்களுடைய டேஸ்ட் அந்த மாதிரி. உங்களால் தான் சந்தோஷ் பிரமணிக்கு அப்படி செட்டு போட முடியும், இரும்புக்கோட்டை முரட்ட சிங்கத்துக்கு அப்படி செட்டு போட முடியும், மதராசப்பட்டினம் பண்ண முடியும், லவ் டுடே பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாமே வெரைட்டி செட் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சார். அண்ட் லவ் டுடே பிரதீப், என்னுடைய தம்பிக்கு கோமாளி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் எங்கள் ஏஜிஎஸ்க்கு லவ் டுடே கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ யூ ஸோ ஸ்பெஷல் டு அவர் ஃபேமிலி. உன்னுடைய வெற்றி வந்து பல பேர் கவனிச்சிட்டு இருக்க வெற்றி. அதாவது நான் அந்த அதிர்வை பார்த்தேன் பிரதீப். இட்ஸ் அ ஸோ ரெஸ்பான்சிபிள் விக்ட்ரி விச் யூ ஹேவ் டு கீப் ஃபார்வர்ட், கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஒழுங்காக ஒர்க் போயிட்டுருக்கு. என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. 4 நாள் ஒழுங்காக வேலை செய்யலை உன்னுடைய வெற்றியை பார்க்கும்போது. ஸோ இன்ஸ்பைரிங் இட் வாஸ். என்னுடைய அசிஸ்டன்ட் என்னோட என்கிட்ட இன்ஸ்பயர் ஆகிறத விட உன்ன மாதிரி ஆள் ஜெயிக்கும் போது அவங்க அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகிறாங்க. ஸோ கீப் இட் அப் பிரதீப். ஒரு ஹோல் நியூ ஜென்ரேஷனுக்கு யுவர் லைக் யூனோ கைடிங்காக இருக்க. என் தம்பி ஜெயிச்ச மாதிரி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இதான் இந்த மாதிரி என்னுடைய குடும்பம் விழாங்கும் போது நான் இப்போ பேசிட்டே இருப்பேன். ஏஜிஎஸ்க்கு இன்னும் பல 100 நாள் படங்கள் வரணும். சென்னை, தமிழ்நாடு முழுக்க உங்கள் தேட்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாம் நீங்கள் தொடர்றதெல்லாம் தொடங்கணும் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அதாவது எல்லாருடைய சார்பாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். தனி ஒருவன் 2 எப்போ சார்? இது நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் சார்? ஏஜிஎஸ் ஃபங்க்ஷன் அவங்களது சார். என்னை வந்து போடுறதெல்லாம் கேட்டிருக்காங்க சார். அதனால் இந்த பொறுப்பு உங்களுடையது. அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ல ஏதாவது செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ சார். சீக்கிரமே அந்த ஒரு பூம் நாங்க வந்து பார்க்கணுமா. அண்ட் தேங்க் யூ so much. நீங்க எங்களோட இருக்கணும்.